புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். ராசியினுடைய 2வது வீட்டில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், வக்ரநிலை ராகு பகவான், சூரிய பகவான், 5ஆம் இடம் குரு பகவான், 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், ராசியினுடைய 9வது வீடு பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மகர ராசி அன்பர்கள், இந்த நாளுக்குண்டான அமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் உணரலாம். வேலைகளில் உங்களுக்கு ஒரு விதமான மந்தத்தன்மையாகவே இருக்கும். எதையும் தீர்க்கமாக சிந்தித்து பிறகு செய்யுங்கள். அவசரப்பட்டு செய்து பிறகு அலைச்சலில் இருக்காதீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் கூட தாமதமாகவே நடக்கலாம். எந்த ஒரு பேச்சிலும் சரி ரகசியங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். அதிலும் குடும்ப விவகாரங்கள், பணம் விஷயங்கள், உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் அல்லது உறவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எதையும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பதே நல்லது. மற்றவர்களுடைய செயல்களில் அதிகம் தலையிடாதீர்கள். எந்த பொறுப்புகளையும் ஏற்காதீர்கள். புது விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் அமையும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பதுவே இருக்கும். சௌகரியங்கள் என்பது காணப்படாது. எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று இருங்கள். வேலை வியாபாரங்களில் உங்களுக்கு மத்தியமமான பலனை கிட்டும். அதிகமாக ஆசைப்படுதல் கூடாது. யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் விமர்சனம் செய்யாதீர்கள். உங்களை பற்றிய பேச்சுக்கள் அலுவலக ரீதியாக நடக்கும். மற்ற உத்தியோகஸ்தர்களிடையே உங்களை பற்றிய சில குறை நிறைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களால் கணிக்க முடியாது.